ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஆர்கே. நம்மளோட சேனல் நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலை பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாகவே சிக்கன் குழம்பு பண்ணும்போது சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலாவுமே வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக மசாலா பிடிக்கிற மாதிரி எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 kg அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கறி மசால் பேக்கெட்டுன்னு சொல்லி விற்கும் இல்லையா, அதில் வந்து 5 rupees பேக்கெட் வந்து 2 எடுத்துக்கோங்க. இதுவே போதுமான அளவு. இதில் இருக்க பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் கடல் பாசி, பட்டை, லவங்கம் இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு நல்ல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம் இந்த மாதிரி பெரிய ஸ்லைசஸாக போட்டுட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மிக்சியில் இந்த மாதிரி நான் வந்துட்டு விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டையும் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு விழுது அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 6 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டை கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை, கடல் பாசி இதை மட்டும் அதில் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு அது வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்டையராக நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்துட்டு நம்ம வதக்கணும். இதுதான் நம்மளோட மெயின் டாஸ்க்கு. நம்ம வந்து அவசரமாக வெங்காயம் ஜஸ்ட்டு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தவுடனே அடுத்து தக்காளி போடுறது அந்த மாதிரிலாம் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஆகணும். இங்கே பாருங்கள், பக்கோடாக்கெலாம் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அதை வந்து வதக்குங்க. கருவேப்பிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வறுப்படணும். வறுப்பட்டதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது 2 கிலோ கறி குழம்புக்கு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். 2 கிலோ கறிக்கான அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 உருண்டை அளவுக்கு, கைப்பிடி அளவு உருண்டை அளவுக்கு வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் 3மே வந்து நல்லா வதங்கணும். அது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. ஸோ அதனால் நல்லா வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு வந்து நீங்கள் சிம்மில் கூட வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி கிளறி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா வதங்கி ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா, பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஆச்சி சிக்கன் மசாலா 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பேக்கெட்டையும் அப்படியே நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடும் போதே நல்லா உங்களுக்கு செம்மையான மனம் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த வெங்காயம், அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வந்துட்டு ஒரு ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் வந்துட்டு கிளறிட்டே இருக்கணும். பிகாஸ் மசாலா சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து அடி பிடிக்கும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணும்னா நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நான் வந்துட்டு நார்மலாக வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், 3 சேர்த்தாச்சு, 4, அதுக்கப்புறம் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கைவிடாமல் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். பிகாஸ் மிளகாத்தூள் போட்டோம்னா கருக ஆரம்பிச்சிரும். நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். தண்ணி எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி கைவிடாமல் வந்து நீங்கள் வந்து கலந்துகிட்டே இருங்க. ஸோ நல்லா அது வந்து வதங்கி அந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணிங்கன்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வரும். ஸோ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சு சிக்கனையும் வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். எல்லா சிக்கனையும் என்டையராக நீங்கள் எப்போவுமே வந்து சேர்த்துருங்க. தண்ணி இல்லாமல் இப்போ சேருங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா சிக்கனில் போயிட்டு இறங்கும்.
ஸோ சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த டைம்லேயே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அரோமா வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணோம். அண்ட் இந்த மிக்சிங்லேயும் வந்துட்டு இருக்குது இந்த மசாலா ஏறுறதான விதம். ஸோ அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கலர முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் விழுது இருக்கு இல்லையா, என்டையராக இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ அந்த மிக்ஸிங்கில் தான் வந்துட்டு அந்த சிக்கனில் போய்ட்டு நல்லா வந்துட்டு மசாலா வந்துட்டு கண்டிப்பாக ஏறும். ஸோ அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போதைக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு எல்லாமே இந்த மசாலாஸ்லேயே வந்துட்டு நல்லா சிக்கன் வந்துட்டு குக் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எப்போ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா குக் ஆகி அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டு சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியிலே அது வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி நீங்கள் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறி மசாலா ஒரு 10 ருபீஸ் பேக்கெட் ஆச்சி கறி மசாலா ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட் வெறும் அந்த மசாலாவில் அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியில் தான் வந்துட்டு குக் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கறி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் வந்து சிக்கன் குக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கெலாம் வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு சொம்பு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதே வந்து ஒரு சேர்வா டைப்பில் வேணும், பரோட்டா சப்பாத்தி பூரிக்கெலாம் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 முடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுட்டு அந்த 2 பாக்கெட்டில் இருந்துச்சு இல்லையா கசகசா, அந்த கசகசாவையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இந்த தேங்காய் தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்குது இல்லையா, இந்த டைமில் இந்த தேங்காய் தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஹோட்டலெல்லாம் வாங்குகிற நல்ல ஒரு சிக்கன் குருமா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா மேலே வந்துட்டு லைட்டாக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து நம்ம தேங்காயெலாம் சேர்த்துருக்கறதுனால அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது இல்லையா, அதனால் ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகு தூள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் நீங்கள் வீட்டில் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை வாங்கியிருந்தாலும் சரி அதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட குழம்பு வந்து இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சாதத்துக்கு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.